ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம இப்போ ஒரு ஆப்ரேஷனையும் ரீஜென்ரேட் பண்ணுவோம் இல்லைங்களா? இந்த ரீஜென்ரேட் பண்ணும்போது நீங்கள் எவ்வளோக்கு பண்ணலாம், எவ்வளோ டைம் எடுக்கும் அப்படின்றது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ ரஃபிங் போடுறோம். ரஃபிங் போடும்போது ரீஜென்ரேட் பண்ணி விட்டா எவ்வளோ டைம் எடுக்கும் அப்படின்றது நமக்கு தெரியணும் அப்படின்னா, இங்கே ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே டிஸ்பிளே ஆப்ஷன்ஸ்னு ஒன்று இருக்கும். இதில் போயிட்டு டூல் பாத் ரீஜென்ரேஷன் டைம் அப்படின்ட்டு, அப்போ இதை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா, இஃப் யூ சூஸ் நோ தீஸ் செட்டிங்ஸ் வில் அப்ளை ஃபார் திஸ் செஷன் ஒன்லி. நோ கொடுத்தீங்கன்னா இந்த டைம் மட்டும் இப்படி இருக்கும். எஸ் கொடுத்துட்டீங்கன்னா அடுத்து ஓப்பன் பண்ணும்போது எல்லாமே இந்த செட்டிங், இந்த பேராமீட்டர் டிஃபால்ட்டாக ஆன் ஆகிடும். எஸ் கொடுத்துருங்க. ஸோ இனி அடுத்தடுத்து ஓப்பன் பண்ணும்போதும் இந்த ரீஜென்ரேஷன் டைம் உங்களுக்கு காட்டுற மாதிரி. ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ ரீஜென்ரேட் கொடுத்தீங்கன்னா 6 செகண்ட். ரீஜென்ரேஷன் டைம் 6 செகண்ட்ஸில் ரீஜென்ரேட் ஆகும் அப்படின்னு இந்த இடத்துல நான் காமிக்கும். இது மூலியமா நம்ம ஒரு பெரிய ப்ரொஃபைல் பண்றோம்னா, அது எவ்வளோ டைம் எடுக்கும் ரீஜெனரேஷனுக்குன்னு நம்மளால ஈஸியா என்ன பண்ண முடியும்? பார்த்துக்க முடியும். அதுக்கேத்த மாரி நம்ம செட்டா ப்ரோகிராம் பண்ணிட்டு ரீஜெனரேட் பண்ணிக்கலாம்.